தமிழ் மக்களே வணக்கம். ஏன் அமெரிக்காவுடனும் இஸ்ரேலுடனும் மோதல் போக்கை கடைபிடிக்கிறீர்கள்? ஏன் அணுகுண்டு தயாரிக்கும் முயற்சியை கைவிட மாட்டேன் என்கிறீர்கள் என்று அப்பாஸ் அராக்கியிடம் கேட்டபோது, ஈரானுடைய தாக்கும் திறனை இந்த உலகத்துக்கு நாங்கள் காட்ட வேண்டும். ஊருக்கு இளைச்சவன் பிள்ளையார் கோயில் ஆண்டியாக மாறி சில்லு தேங்காய் பொறுக்க வைப்பதை இனியும் எங்களால் பொறுத்து கொண்டு இருக்க முடியாது. இனியும் எங்களால் பொறுக்க முடியாது. நாங்கள் எதிலும் மாஸ் காட்டுகிறவர்கள். எங்கள் மக்கள் சாவதில் கூட அது தெரியும் உங்களுக்கு. அமெரிக்காவுக்கு அது புரியும். எங்களை சீண்டி பார்க்க வேண்டாம், தொட்டும் பார்க்க வேண்டாம் என்று எத்தனையோ முறை பல சைஸ்ல விக்கு வச்சு வீடியோ போட்டும் சொல்லியாச்சு. திருந்த மாட்டேங்கிறான் இந்த அமெரிக்கா. இன்னும் சிலேட்டை எடுத்து பாடம் படிக்க மாட்டேங்கிறான். முதலில் 8 நாள் யுத்தம், பிறகு 40 நாள் யுத்தம் நடத்தியும் பாடம் புரியாத, போர் பாடம் புரியாத மக்கு பிளாஸ்திரியால இருக்கான் இவன். ஈரானியர்கள் சாக பயப்படாதவர்கள். ஈரானியர்கள் சாக பயப்படாத ஒரு இனம். அது எந்த மனித இனத்திலும் சேராத ஒரு டிராவிட் இனம். அதனுடன் மோதியவர்களுக்கு மலர் வளையம் வைத்துத்தான் எங்களுக்கு பழக்கம். அராக்கி சொன்ன பதிலை கேட்டு உலக நாடுகளே அச்சத்தில் உள்ளன. பழைய லெமூரியர்களை விட பயங்கர கரப்பான்களாக இருப்பான் போல இருக்கே என்று பயந்த சுபாவம் உடைய அத்தனை மக்களும் பயந்து நடுங்குகிறார்கள் தெரியுமா? மிலிட்டரி அபிஷியல் ஸ்போக்ஸ்மேன் அபோல் பசல் சகார்ச்சி, அமெரிக்க இராணுவம் ஒரு துர்நாற்றம் வீசும் அழுகிய இராணுவம், ஒரு முட்டாள் இராணுவம். எங்களது ஆயுதங்களை வைத்து நாங்கள் புயல் கிளப்புவோம். இனிமேல் அதிர்ச்சியூட்டும் நசுக்க போகும் ஒரு தாக்குதலை நாங்கள் அமெரிக்கா மேல் நடத்தப் போகிறோம். அதை நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள் என்று கூறியிருக்கிறார். எங்களுடைய பீஸ் டீலை ஏற்றுக்கொள்ளாவிட்டால், எங்களுடைய சமாதான உடன்படிக்கைக்கு உடன்படாவிட்டால், போர் நிறுத்தத்துக்கு சம்மதிக்காவிட்டால், ஹார்முஸ் முட்டுக்கட்டையை விலக்கி கொள்ளாவிட்டால், நிச்சயமாக, உறுதியாக, கண்டிப்பாக எங்கள் ஏவுகணை பட்டனை நாங்கள் அமுக்க வேண்டியது வரும். அமெரிக்க இராணுவ நிலைகள் அரபு தேசங்களில் இருக்கும் இடங்களை நாங்கள் ஏற்கனவே மோப்பம் பிடித்து கண்டுபிடித்து விட்டோம். அங்கு மாட்டு எலும்புகள் தானா அதிகமாக கிடக்கின்றன. அதெல்லாம் ஆட்டு எலும்பு என்று கூறி எங்களை ஏமாற்றி விட முடியாது தெரியுமா? அனைத்தும் யாம் அறிவோம். ஓம் ஓம் ஓம். ஐயா, உங்களை தாக்க இஸ்ரேலும் வருவானே, அவனை எப்படி சமாளிக்க போறீங்க? அவன் ஸ்டீல்த்து ஃப்ளைட்டில் திருடம் மாதிரி வந்து உங்கள் சிசிடிவி கேமராக்களை எல்லாம் ஏமாற்றிட்டு கொள்ளையடிச்சிட்டு போயிடுவானே. அப்புறம் தமிழ்நாட்டு போலீஸ் மாதிரி நீங்கள் முழிக்க வேண்டியது வருமே. அதற்கு உங்களிடம் ஏதாவது திரவமோ சொல்யூஷனோ இருக்கிறதா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம், நீங்கள் சொல்லுவது கொஞ்சம் உண்மைதான். ஈரானிய போலீஸ் ஸ்டேஷன் பின்னாலேயே கஞ்சா செடி வளர்த்து எங்களுக்கு தெரியாமல் பயிரிட்டு வளர்த்துட்டு போயிருக்கானே இந்த திருட்டு பய. ஏதோ அரசாங்கமே போதை மருந்து வியாபாரம் பண்ற மாதிரி மக்களை நம்ப வச்சுட்டானே. அவனுக்கும் எப்படி சரியான பாடம் புகட்டுவது என்று நாங்களும் மூளைய கசக்கி யோசிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். ஒண்டிக்கு வண்டி வந்து சண்டை போட வாடினா வரமாட்டேங்கிறானே. ஒண்டிக்கு ஒண்டி வந்து சண்டைக்கு வரமாட்டேங்கிறானே இந்த இஸ்ரேல். எப்பவும் அமெரிக்காவையும் கூட்டிக்கிட்டு இல்லவா கூட வாரான். தனியே வந்து தாக்க தெரியாத கோழையவன், ஒரு பேடியவன், கடைந்தெடுத்த பயந்தாங்கொல்லி, கஸ்மாலம், மொள்ளமாரி, முடிச்சவிக்கி. அவனுக்கு நாடாவை அவுத்து காட்டினாதான் புத்தி வரும் போல. கடமை உணர்வோட கண்ணியமா நம்மள பேச விட மாட்டேங்கிறானே இந்த கட்டுப்பாடற்ற ஐடிஎஃப் ராணுவம். 3ஆம் உலக மகா யுத்தம் இதோ வந்து விட்டது, அதோ வந்து விட்டது, அதோ லேசா எட்டி பார்க்கிறது என்று ஊரை ஏமாற்றி கொண்டிருக்கும் அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுத்து உலக போர் இப்பவும் வராது, எப்பவும் வராது என்று உச்சி மண்டையிலே அடித்து சொல்ல போகிறோம். எங்கள் துறைமுகங்களை செயல்பட விடாமல் செய்து வரும் அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுப்போம். எங்கள் தேசிய நெடுஞ்சாலையில் எந்த காரும் லாரிகளும் ஓட முடியாதபடி செய்துவிட்ட அமெரிக்க இஸ்ரேலை நாங்கள் சும்மா விட மாட்டோம். ஈரானிய ரியாலை தினத்தந்தி பேப்பர் மாதிரி உபயோகம் இல்லாமல் செய்துவிட்ட அமெரிக்காவை நாங்கள் பழிக்கு பழி வாங்குவோம். ஈரானிய வீதிகளில் வாகனம் ஓட்டமின்றி ஒரு சைலன்ஸை ஏற்படுத்திவிட்ட அமெரிக்காவை சைலண்டா பார்த்துக்கிட்டு நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம். சைலண்டா அட்டாக் பண்ணுவோம். சைலன்சர் பொருத்தப்பட்ட ஈரானிய இராணுவம் 500 ஏவுகணைகளை எண்ணெய் போட்டு தொடச்சி தாக்குதலை தொடங்க ரெடியாகிவிட்டார்கள், தயாராகிவிட்டார்கள். எதையும் மீறி எங்களது தாக்குதல் ஊடுருவும். ஈரான் இராணுவம் நியூயார்க், வாஷிங்டன் சிட்டிகளையும் தாக்குவதற்கு நாங்கள் திட்டமிட்டுள்ளோம். ஏவுகணைகளை குரியரில் அனுப்பலாமா அல்லது ரெஜிஸ்டர்டு போஸ்ட்ல அனுப்பலாமா என்று தீவிர ஆலோசனை அங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. லாங் ரேஞ்ச் இன்டர்கான்டினென்டல் ஏவுகணைகளை கொஞ்சம் வடகொரியாவிடம் கடன் கேட்கிறதாம் ஈரான். அதற்கு விலையாக வாழ்நாள் முழுவதும் ஆயில் சப்ளையை வடகொரியாவுக்கு நாங்க பண்றோம் என்று உறுதிமொழியும் அளித்துள்ளார்களாம். வடகொரியாவோ, நாங்க இந்த அமெரிக்கா சங்காத்தமே வேண்டாம் என்று தானடா
தனியா இருக்கோம். அப்படி ஒதுங்கி இருந்தாலும் நம்மள நிம்மதியா வாழ விட மாட்டேங்கிறானே இந்த ஈரான். அதில் ஈரான் தலையிடுவதை வடகொரியா கொஞ்சமும் விரும்பவில்லை. ஆனால் அதை வெளியே சொல்ல மாட்டான். அதோடு நியூயார்க்கில் போல அணுகுண்ட இல்ல கடன் கேட்கறான். முஸ்லிம்கள் அழிவதற்கு வழி ஏற்படுத்தி விட்டது மட்டுமல்ல, மங்கோலிய இனமும் அழிய வழி ஏற்படுத்தி கொடுக்கிறானே இந்த ஈரான் படவா. இப்போது உன்னுடைய ஆசை மகன் முஜ்தபா ஈரானில் ஒரு பெருச்சாளி குகையில் படுத்த படுக்கையாக இருக்கிறார் என்று இஸ்ரேல் கூறியதும் தான் தாமதம். அடக்கன்றாவிய அதையும் கண்டுபிடிச்சிட்டானே இந்த படுவாவி என்று சாமான் செட்டுகளையும் குளுக்கோஸ் பாட்டிலையும் பிடிச்சுக்கிட்டு வேறு குகைக்கு ஜாகையை மாற்றி விட்டார்கள். இஸ்ரேலின் ஏவுகணை விரைவில் வந்து தாக்கும் என்ற பயத்தில் வேறு குகைக்கு மாற்ற 4 பேர் அவரை தூக்கி கொண்டு போன போது, எங்கப்பா என்ன தூக்கிட்டு போறீங்க, எங்க அப்பா புதைச்ச இடத்துக்கு பக்கத்திலேயே உயிரோட என்ன புதைக்க போறீங்களா என்று பயந்தே போய் கேட்டு விட்டாராம் முஜ்தபா. பெருசு, கொஞ்ச நேரம் கம்னு வாயை மூடிக்கிட்டு இருக்கிறியா? நீ இருக்கிற இடம் இஸ்ரேலுக்கு தெரிஞ்சு போச்சு. என் நேரம் வேண்டுமானாலும் எங்க உயிர் போகலாம். அதனால தான் உன்னை தூக்கிக்கிட்டு நாங்க உயிரை காப்பாற்றத்தான் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கோம். தெரியலையா? அது புரியலையா என்று கேட்டதும் வெள்ளை துணியால் கட்டு போடப்பட்டிருந்த முகத்தை கருப்பு துணியால் அவர் மூடிக்கொண்டாராம். ஈரான் ஒரு கோஸ்டால் ஆட்சி செய்யப்பட்டு வருகிறது. அந்த கோஸ்ட் இறந்ததும் அந்த பேய் ஈரானை விட்டு விலகிவிடும் என்று நேத்தன்யாகு கமெண்ட் அடித்திருக்கிறார். அதுக்கு முஜ்தபாவுக்கு கொஞ்சமும் பிடிக்கவில்லை. கோஸ்டும் பேயும் ஒண்ணுதானையா? இந்த அடிப்படை அறிவு கூட இல்லாதவனா இருக்கானே இந்த இஸ்ரேலின் பிரதமர் நேதன்யாகு. பெரியார் பாசறைக்கு அனுப்பி ட்ரைனிங் கொடுத்து பார்க்க வேண்டும். அதற்கு இஸ்ரேல் தயாரா? அந்த ட்ரைனிங்கை எடுத்து கொடுக்க இஸ்ரேலில் யாரும் தயாராக இல்லையா என்று சிந்திக்கும் விதமாக அவர் கேள்வி கேட்டுள்ளார். ரொம்ப வருத்தப்பட்டாராம். எப்படியும் படுக்கையில் இருந்து எழுந்து வந்து ஈரானின் எண்ணெய் வியாபாரத்தை தொடங்கி உலக பொருளாதாரத்தின் மந்த நிலையை மாற்றி நிறுத்தி விடுவேன், ஈரானை நம்பர் 1 மாநிலமாக மாற்றியே தீருவேன் என்று சூளுரைக்கிறாராம். இந்த சவுதி அரேபியா ஈரான் ஒரு முஸ்லீம் கண்ட்ரி என்றும் பாராமல் ஏவுகணைகளை விட்டு இப்படி எங்களை தாக்குறானே, யாராவது அவனுக்கு எடுத்து சொல்லுங்கப்பா, நானும் ஒரு முஸ்லீம் தான் என்று சொல்லுங்கப்பா. போரை நிறுத்த ஈரான் போடும் நிபந்தனைகள் என்னென்ன என்று தெரியுமா? இஸ்ரேல் லெபனானில் நடத்தும் தாக்குதலை உடனடியாக முதலில் நிறுத்த வேண்டும். ஈரானிய ஆயிலை விற்க போடப்பட்ட தடைகளை நீக்க வேண்டும். பொருளாதார தடைகளையும் நீக்க வேண்டும். வெளிநாடுகளில் முதலீடு செய்யப்பட்டுள்ள ஈரானிய சொத்துக்களின் முடக்கம், வருமான முடக்கம் இவற்றை நீக்க வேண்டும். அவற்றை விட்ரா பண்ணி ஈரானுக்கு கொண்டு வர அனுமதிக்க வேண்டும். போரினால் ஏற்பட்ட டேமேஜ்களுக்கு நஷ்டஈடு தர வேண்டும். பிப்ரவரி 28ஆம் தேதிக்கு பிறகு இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஏற்பட்ட சேதங்களுக்கு இஸ்ரேல் நஷ்டஈடு வழங்க வேண்டும். இராணுவ தளவாடங்கள் நிறைய அழிந்துள்ளன, ஆயுத கிடங்குகள் எரிந்துள்ளன, அவற்றுக்கும் நஷ்டஈடு தர வேண்டும். எங்களது இராணுவ தலைவர்கள் அத்தனை பேரும் இறந்து விட்டார்கள். அவர்களின் குடும்பத்துக்கு நஷ்டஈடு தர வேண்டும். கள்ளச்சாராயத்தில் இறந்தவனுக்கே 10 லட்சம் கொடுக்கும் போது இந்த ராணுவ வீரர்களுக்கு கொஞ்சம் பார்த்து போட்டு கொடுக்க வேண்டும். ஹார்முஸ் நீரிணையில் ஈரானுக்கு இருந்த பழைய உரிமையை விட்டு தர வேண்டும். அமெரிக்கா டோல்கேட்டை மூட வேண்டும். அச்சமூட்டும் அமெரிக்க கப்பல்களை முதலில் அங்கிருந்து நகர்த்த வேண்டும். ஈரானின் பழைய உரிமைகள் மீட்டெடுக்கப்பட வேண்டும். இத்தனைக்கும் நீங்கள் சம்மதித்தால் ஈரான் போர் நிறுத்தத்துக்கு சம்மதிக்கும் என்று கூறி அமெரிக்காவுக்கு புதிய தலைவலியை ஏற்படுத்தி கொடுத்து இருக்கிறார்கள் இந்த ஈரானியர்கள். நியூக்ளியர் ரிசர்ச்சை பற்றி அப்புறமா மறுபடியும் நம்ம பேச்சுவார்த்தை மூலமாக ஒரு ஒப்பந்தம் போட்டு அதை தீர்த்துக்கலாம், பிறகு பேசலாம் என்று சொல்லிவிட்டார். டொனால்டு ட்ரம்ப் இது அத்தனைக்கும் முடியாது என்று மறுத்துவிட்டார். இதற்கிடையில் லண்டனில் இஸ்லாமியர்களுக்கு விசா கொடுக்க கூடாது, இங்கிலாந்தின் அமைதிக்கு பங்கம் விளைவிக்கும் அமைதி மார்க்கத்தினரை வெளியேற்ற வேண்டும் என்றும் பேரணி நடத்த அனுமதிக்க கூடாது அவர்களுக்கு என்று, பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக பேரணி நடத்த அனுமதிக்க கூடாது என்று இங்கிலாந்து பிரதமர் கேர் ஸ்டார்மருக்கும் எதிராக குரல் எழுப்பி வருகிறார்கள். மக்களின் எழுச்சியை பார்த்து இஸ்லாமியர்கள் ஓட்டினால் ஆட்சிக்கு வந்த கேர் ஸ்டார்மர் அதிர்ச்சி வந்துவிட்டது. மிகவும் அதிர்ந்து போய்விட்டார். ஸ்டாலின் அதிர்ச்சி அடைந்த மாதிரி 36 தேவர்களை அழைத்து விசாரணை கமிட்டி ஒன்றை போட்டு அறிக்கை தயார் பண்ணி தர சொன்னாரோ என்னமோ தெரியவில்லை. ஸ்டார்மரை கேட்டா தானே தெரியும், எனக்கு என்ன தெரியும்? எதையுமே பேப்பர்ல எழுதி காட்டினா தான் நமக்கு புரியும். நாம தான் தற்கொலையாச்சே. சரி மக்களே, நான் மீண்டும் வந்து மீதியை தருகிறேன். ஜெய் ஹிந்த்.